உலகம் ஒரு மிகப்பெரிய சந்தை என்று வைத்துக்கொள்வோம். அங்கு இந்தியா ஒரு திறமையான வியாபாரி. நம்மிடம் விற்க நிறைய பொருட்கள் உள்ளன. இதுவரை அமெரிக்கா தான் நமது மிகப்பெரிய வாடிக்கையாளராக இருந்தது. அதற்கு அடுத்து ஐரோப்பிய ஒன்றியம் என்ற ஒரு பெரிய நண்பர் குழுவும் நமக்கு உண்டு. ஐரோப்பாவிற்கு நாம் துணிகள், மருந்துகள், இயந்திரங்களை விற்கிறோம். அங்கிருந்து பெரிய தொழிற்சாலைகளுக்கு தேவையான இயந்திரங்களை வாங்குகிறோம். ஆனால் இடையில் ஒரு பெரிய தடை இருந்தது. அதுதான் சுங்கவரி, டாக்ஸஸ். இதனால் வங்கதேசம், வியட்நாம் போன்ற நாடுகளோடு போட்டியிடுவது நமக்கு சற்று கடினமாக இருந்தது. திருப்பூரின் போராட்டமும் ஐரோப்பாவின் அழைப்பும். 2025ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஒரு பெரிய திருப்பம் ஏற்பட்டது. அமெரிக்கா திடீரென இந்திய துணிகள் மீது 50% வரி விதித்தது. இதனால் திருப்பூரில் உள்ள பருத்தி ஆலைகள் கவலையடைந்தன. அவர்களின் வியாபாரம் குறையத் தொடங்கியது. அப்போதுதான் அந்த வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தம் பிறந்தது. இதன் மூலம் ஐரோப்பாவிற்கு நாம் விற்கும் துணிகளுக்கு வரி கிடையாது. ஐரோப்பாவின் துணி சந்தையில் சீனா 30% பங்கையும் வங்கதேசம் 20% பங்கையும் வைத்திருக்கிறது. இந்தியா வெறும் 5% தான் வைத்திருந்தது. இப்போது இந்த வரி நீக்கப்படுவதால் இந்தியாவின் கோகுல் தாஸ், கேபிஆர் மில் போன்ற நிறுவனங்கள் தங்கள் வியாபாரத்தை 2 மடங்காக உயர்த்தப் போகின்றன. காலணிகளும் ஆபரணங்களும். நீங்கள் அணியும் காலணிகளுக்கு ஐரோப்பாவில் இதுவரை 17% வரி இருந்தது. இப்போது அது 0 ஆகிறது. இதனால் வியட்நாம் மற்றும் இந்தோனேசியாவை விட இந்திய காலணிகள் அங்கு மலிவாகவும் தரமாகவும் கிடைக்கும். அதேபோல் தங்கம் மற்றும் வைர நகைகளுக்கும் வரி நீக்கப்படுகிறது. இதனால் டைட்டன், சென்கோ கோல்ட் போன்ற நிறுவனங்களுக்கு ஐரோப்பாவில் ஒரு புதிய கதவு திறக்கிறது. இதனால் லட்சக்கணக்கான மக்களுக்கு வேலைவாய்ப்பும் கிடைக்கும். எலக்ட்ரானிக்ஸ் புரட்சி மற்றும் ஜெர்மனியின் இயந்திரங்கள். இந்த ஒப்பந்தம் வெறும் விற்பனைக்கானது மட்டுமல்ல. ஜெர்மனி மற்றும் பிரான்ஸ் நாடுகளிலிருந்து உலகத்தரம் வாய்ந்த ரோபோக்கள், இயந்திரங்கள் மற்றும் சோதனை கருவிகளை நாம் வரி இல்லாமல் வாங்கலாம். டிக்சன், கெய்ன்ஸ் போன்ற இந்திய நிறுவனங்கள் இந்த இயந்திரங்களை பயன்படுத்தி இன்னும் மலிவாக எலக்ட்ரானிக் பொருட்களை தயாரிக்கும். இதனால் செல்போன் மற்றும் லேப்டாப் விலைகள் குறைய வாய்ப்பு உள்ளது. மருந்துகள் மற்றும் ரசாயனங்கள். நமது நாட்டின் முக்கியமான சன்ஃபார்மா, சிப்லா போன்ற மருந்து நிறுவனங்கள் இனி ஐரோப்பாவில் மிக எளிதாக தங்கள் மருந்துகளை விற்கலாம். அதேபோல் 97.5% ரசாயன பொருட்களுக்கும் வரி நீக்கப்படுகிறது. இது சீனாவிற்கு பெரிய போட்டியாக அமையும். விலை உயர்ந்த கார்கள். இந்த ஒப்பந்தத்தால் சில சவால்களும் உண்டு. ஐரோப்பாவிலிருந்து வரும் லம்போர்கினி, போர்ஷே போன்ற விலை உயர்ந்த சொகுசு கார்களின் விலை இந்தியாவில் குறையக்கூடும். ஆனால் சாதாரண கார்களின் விலையில் பெரிய மாற்றம் இருக்காது. ஏனென்றால் அவை இந்தியாவிலேயே தயாரிக்கப்படுகின்றன. இந்த ஒப்பந்தம் 2026ஆம் ஆண்டின் இறுதியில் அல்லது 2027ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் முழுமையாக செயல்பாட்டிற்கு வரும். இது உலக பொருளாதாரத்தில் இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு கவசமாக அமையும். அமெரிக்கா மற்றும் சீனாவின் வர்த்தக போர்களுக்கு நடுவே இந்தியாவுக்கு இது ஒரு பொற்காலம்.